என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி லுஹா தொழுகையை பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் லுஹா தொழுகையை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனாலும் அதோட சிறப்புகளை பற்றி மேலும் நான் சொல்ல போகிறேன். லுஹா தொழுகை தொழுவதால் மகிழ்ச்சியான செய்தியை அல்லாஹ் கூறுகின்றான். அது என்னன்னு பார்க்கலாம். லுஹா என்றால் முற்பகல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லுஹா தொழுகை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மகனே, எனக்காக பகலில் ஆரம்பத்தில் 4 ரக்காத்துகள் தொழு, பகலில் கடைசி வரைக்கும் நான் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே லுஹா தொழுகையை தொழுவதால் நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கின்றோம். ஆதாரம் நூல் திருமிதி 438 மற்றும் நூல் அஹ்மத் 26,208. உங்களில் ஒருவர் தனது எலும்பு மூட்டுகளுக்காக தர்மம் வழங்க வேண்டும். நீங்கள் கூறுகின்ற ஒவ்வொரு சுப்ஹானல்லாவும் தர்மமாகும், ஒவ்வொரு லா இலாஹா இல்லல்லாவும் தர்மமாகும், ஒவ்வொரு தக்பீரும் தர்மமாகும், நன்மையை ஏவுவதும் தர்மமாகும், தீமையை தடுப்பதும் தர்மமாகும். முற்பகல் நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுவது இவை அனைத்திற்கும் போதுமானதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் நூல் முஸ்லிம். மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.